ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு பார்க்குற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா, வாழைத்தண்டு சூப்பு. வாழைத்தண்டு சூப்போட கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு கடைசியாக தேங்காய் பால் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தலாமா? வாழைத்தண்டு சூப்புக்கு தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு 1 கப்பு, மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 1 நம்பர், மஞ்சள் தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், தேங்காய் பால் 1 கப்பு, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த வாழைத்தண்டு சூப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாழைத்தண்டை வந்து நார் எடுத்துட்டு இந்த மாதிரி ரஃபாக பொடிச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக ரவுண்டாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல வதக்கிறது, ரொம்ப நாள் மசாலா ரெடி பண்ணோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா ரெடி ஆகிடும். ஆனால் அந்த தேங்காய் பால் மட்டும் கடைசியாக இருக்கணும். நம்ம தேங்காய் பால் ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஒன்றா, தேங்காய் பால் ரொம்ப நேரம் கொதிக்க திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பாலை கடைசியாக ஊற்றுறோம். அது மட்டும் இல்லை, அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட்டு தெரியணும்னா கடைசியாக ஊற்றினா மட்டும்தான் கரெக்டாக அந்த பக்குவம் கிடைக்கும். அதனால தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கம்பல்சரி தேங்காய் பால் கடைசியாக தான் யூஸ் பண்ண சொல்கிறோம். இப்போது கொஞ்சம் சீரகம் பொரியலாம் அவசியம் இல்லை, சும்மா எண்ணெயில் அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சொல்லியிருப்பேன், அந்த வெங்காயம். இதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த வாழைத்தண்டு நிறைய சொல்லி போடணும்னா சும்மா ஒரு கை அளவுக்கு வாழைத்தண்டு போட்டால் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட போடலாம், தவிர எதுவுமே இல்லை. அதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் உப்பு. ஏன்னா சூப்புன்னு சொல்லும் போது நம்ம வதக்கணும் அந்த மாதிரிலாம் பக்குவம்லாம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா அந்த சூப் ரெடி ஆகிடும். இப்போ மல்லித்தூள் போட்டோம். அடுத்தது மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய் பவுடர். இந்த மாதிரி சூப் ரெசிபி பண்ணும்போது அந்த மிளகாய் தூள்லாம் அதிகமாக போடாதீங்க. மல்லித்தூள் ஒன்றும் அதிகமாக போடலாமா தவிர மிளகாய் தூள் வந்து அதிகமாக போட. அப்படி மிளகாய் தூளை நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா, அந்த இடத்துல அந்த மிளகாவோட காரத்தன்மை ஏறும் போது அந்த சூப்பு வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா, மிளகோட காரம் வந்து உடம்புக்கு நல்லது, ஏன்னா குளிர்ச்சி கொடுக்கும். ஆனால் இதுவே வந்து மிளகாவோட காரம் பார்த்தீங்கன்னா காரம் நல்லா கொடுக்கும், ஆனால் உடம்போட உஷ்ணத்தை வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் அந்த உஷ்ணம் அதிகமானா சில பேருக்கு வந்து உடம்புக்கு செட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து மிளகாத்தூளோட காரம் வேண்டாம் சூப்புக்காக சொல்கிறது. இப்போ இதில் வந்து மிளகுத்தூள் போடல, அப்புறம் தேங்காய் பால் ஊற்றல. இதுக்கப்புறம் தேவையான தண்ணி, நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 4லேருந்து ஒரு 5 விசில். எக்ஸ்ட்ரா ஒரு விசில் வந்தால் நமக்கு தவறு எதுவுமே இல்லை, ஒன்றும் ஆக போதில்லை. எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ, எந்த அளவுக்கு அந்த காய் நல்லா வெந்து வருதோ அப்போ தான் அந்த டெக்ஸ்டர் நல்லா கிடைக்கும். அதனால் ஒரு 6 விசில் கூட விட்டுருங்க, வேகட்டும். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணுறோம், எந்த ஸ்டேஜில் வந்து பெப்பர் பவுடர் போடுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆகட்டும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு 5-6 விசில் நல்லா விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்பா, அந்த ஆவியோட வாசம் பாருங்கள், மசாலா போட்ட வாசம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போது கொஞ்சம் லைட்டாக அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா, இந்த வாழைத்தண்டு இருக்குல்ல, வாழைத்தண்டு அவ்வளோ சீத்தில் வந்து மசியாது. அதனால் சும்மா லைட்டாக 1-2 அப்படி லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுறோம். எதுக்காகனா அந்த லைட்டாக கொஞ்சம் திக் ஆகிறதுக்காக மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப ஸ்மாஷ் பண்ணணும், இதை அரைச்சி போடணும் அப்படிலாம் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. சும்மா அந்த வாழைத்தண்டோட அந்த சாறு 1-2 பாதியாக உடஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போது முழுசாக இருந்ததா, இப்படி ஸ்மாஷ் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 60 to 70%
ஸ்மாஷ் ஆன மாதிரி இருக்கும். இவ்வளோதான். இந்த இடத்துல அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியமான ஃப்ளேம் வச்சுட்டு தேங்காய் பாலை கொஞ்சமாக இதில் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கணும் அப்படின்லாம் அவசியமே தேவையில்லை. சரிங்களா? போட்ட பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொதிச்சா கண்டிப்பாக அந்த தேங்காய் பால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே நம்ம டேஸ்ட்டும் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இந்த பக்குவமே மாறி இருக்கும், இந்த கலரே மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சூப்பை வடிகட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, இப்படி எடுத்து அப்படியே கட்டுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை விட்டுறக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்க்யூஸ் பண்ண முடியுமோ ஸ்க்யூஸ் பண்ணுங்க. இங்கே தான் முக்கியமாக இந்த காரம், அந்த இது எல்லாமே இங்கே இருக்கும். இந்த சூப்பை நீங்கள் வந்து இதை அப்படியே வடிகட்டியும் சாப்பிட்லாம். இல்லை இந்த வாழைத்தண்டை சும்மா சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா, பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா, அந்த டைமில் இந்த வாழைத்தண்டை சும்மா லைட்டாக 1 ஸ்பூன், அதிகமாகலாம் வேண்டாம், அதிகமாக இருந்தால் சாப்பிட பிடிக்காது. இதுக்கப்புறம் இந்த சூப்பை பாருங்க, இப்போ தெரியுதா பக்குவம்? சூப் மாதிரி இருக்கா? இதுக்கப்புறம் கொஞ்சமாக சும்மா லைட்டாக கொத்தமல்லி, அவ்வளோதான். அப்புறம் பெப்பர் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சொல்லியிருப்பேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க, அதிகமாகலாம் தேவையில்லை. கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த சூப்பை எடுத்து சாப்பிடும்போது சும்மா லைட்டாக 1 ட்ராப் லெமன் ஜூஸ் போதும். அதிகமான லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா டேஸ்ட் டோட்டலாக மாறிடும். அதனால் 1 ட்ராப் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக பிளேட் வச்சு இந்த இடத்துல நமக்கு என்ன குவான்டிட்டி சூப் வேணுமோ அழகாக எடுத்து சர்வ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதான். இந்த சூப் செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, டக்குன்னு பண்ணலாம். வீட்டில் எல்லாம் டீ காஃபி சாப்பிட்றீங்களே, டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி சூப்பை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்லாம். முக்கியமாக தேங்காய் பால் ஊற்றும் போது கொதிக்கக்கூடாது. இந்த வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைத்தண்டு சூப்பு பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு மூவ் பண்ண வேண்டியதில்லை. எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம், நல்லா விசில் விடுறோம், அதாவது குக்கரில் நல்லா வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதை வடிகட்டுறதுக்கு முன்னாடி அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றின உடனே அடுப்பு ஆஃப் பண்ணணும். கொதிச்சா நல்லா இருக்காது. இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்மளோட கமகம சமையலில் இந்த வாழைத்தண்டு சூப்பு எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.